வணக்கம்மா. இன்றைக்கி காலையில் ஆப்பந்தான் சுட போகிறேன். இந்த மாவு நான் நேற்றே அரைச்சி வச்சுட்டு நான் வீடியோ எடுக்க முடியல என்னால் அரைக்கிறதெல்லாம். அதனால் நான் இப்போ உங்களுக்கு வாயிலேயும் இப்போ நான் சும்மா சொல்கிறேன் இவ்வளோ அளவுன்னு பாருங்கள். இந்த 1 டம்ளர் அரிசி போடுங்க, புழுங்கரிசி. 1 டம்ளர் புழுங்கரிசி, 1/2 டம்ளர் பச்சரிசி, அதுக்கு ஒரு 50 கிராம் உளுந்து போட்டுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. ஊற வச்சு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் நாளே அரைச்சி வச்சுட்டிங்கனாக்கா நல்லது. அதனால் நாளே அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இது கூட இந்த பாருங்கள், இப்போ நான் நேற்று பழைய இதில் சாப்பாடு கொஞ்சம் அரைச்சி ஊற்றுனாக்கா நல்லாயிருக்கும். அதை நான் இப்போ தான் போட போகிறேன். இந்த பாருங்கள், ஒரு பிடி பழைய சாப்பாடு இது. அதை அரைச்சி இப்போ இந்த மாவில் ஊற்ற போகிறேன். பாருங்கள், அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பாருங்கம்மா, இந்த சாப்பாடை அரைச்சிட்டு வந்துட்டேன். அதையும் இதில் ஊற்றிக்குவோம். இது பாருங்கள், நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதில் ஊற்றிக்கலாம். இது கூடயேவும் கொஞ்சோண்டு சோடா மாவு பாருங்கள், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அளவு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்படியேவும் அதுக்குள்ளேயும் நம்ம தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்குவோம். ஆப்பத்துக்கு தேங்காய் பால் நல்லாயிருக்கும். சிலவங்க சட்னி தொட்டு சாப்பிடுவாங்க. கேரளாவெலாம் ஆப்பத்துக்கு கடலைக்கறி செய்வோம். அது நல்லாயிருக்கும். இந்த சாதம் எதுக்கு அரைச்சி ஊற்றுறதுனாக்கா, ஆப்பம் நல்லா படல் படலாக வரும். அதுக்காண்டி தான். நம்ம வீட்டுக்குன்னா அது தேவையில்லை தான். இது வியாபாரம் பண்ணுறவங்க அப்படியே அந்த நமத்து போகாமல் அப்படியே நிற்கணுங்கிறதுக்காண்டி தான் அந்த சாதம் அரைச்சி ஊற்றுவாங்க. அப்பாலாம் மாலை போட்டிருக்கப்ப நான்லாம் இது சாதம்லாம் போட மாட்டேன், சும்மாவே ஊற்றுவேன். நல்லாயிருக்கும். இந்த மாவு தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சு நாள் அரைச்ச மாவாக இருந்துச்சுனாக்கா ஒரு 10 நிமிஷம் ஊறுனா போதும். இல்லை காலையில் அரைச்சி உடனே ஊற்றுறதா இருந்தாக்கா ஒரு 1/2 மணி நேரம் சோடா மாவு உப்பு எல்லாத்தையும் போட்டு கலந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஊற்றுனீங்கனாக்கா ஆப்பம் நல்லா படல் படலாக வரும். தேங்காய் திருவியாச்சுமா. இன்னும் இதை சுடுதண்ணி, சிலவங்க தேங்காய் பூவில் சுடுதண்ணி ஊற்றி தான் பால் புழிஞ்சு எடுப்பாங்க. நான் அப்படி எடுக்க மாட்டேன். நான் மிக்சியில் போட்டு இதை நைஸாக அரைச்சிடுவேன். தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வடிகட்டினோம்னாக்கா பாலெல்லாம் வந்துடும். அது நமக்கு ஒரு ஈஸியான வேலை. பாருங்கள், தேங்காய் பூ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது பாருங்கள், ஜாரில் அரைச்சிட்டு வந்துட்டேன். இது மாதிரி வடிகட்டிக்கோங்க. ஒரு 2 தடவை இப்படி நல்லா வடித்து விட்டுட்டு நல்லா புழிஞ்சு மறுபடியும் இதுலேயும் போட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே புழிஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான். பாருங்கள், பால் புழிஞ்சாச்சு, தேங்காய் பால். அதில் இன்னும் தேவையான அளவு ஜீனி போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த இனிப்பு நல்லாயிருக்கும். பால் ரெடி ஆகிட்டு எடுத்து வச்சுட்டு இன்னும் ஆப்பம் ஊற்றுவோம். அடுப்பை பற்ற வச்சு சட்டி நல்லா சூடாகணும். அதனால் ஐயில் இருக்கட்டும். நல்லா சூடானோன்னே மாவு ஊற்றுறப்ப சிம்மில் வச்சுக்குவோம். சிம்மில் வச்சு தான் ஆப்பத்தை வேக விடணும், இல்லைனாக்கா கருகி போயிடும். இது சட்டி சூடாகட்டும். கல் சூடானா கொஞ்சம் மாவு ஊற்றி இந்த மாதிரி இப்படியே சுற்றி விடணும். சுற்றி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். இந்த ஆப்பசட்டியோட மூடியை காணோம். நம்ம வீடு காலி பண்ணி வந்ததில் எதில் இருக்குதுன்னு தெரியல. அதனால் இந்த மூடி வச்சேன், உள்ளே போகுது. சின்ன சின்ன ஆப்பமாக ஊற்றிக்குவோம் இப்போதைக்கு. பாருங்கள், பார்த்தீங்களா? இப்படியேவோ ஒன்று ஒன்றா ஊற்றி எடுக்க வேண்டியதுதான்.
பாருங்கள், ஆப்பத்தை வந்துட்டு இப்படி எடுத்துக்கலாம். அவங்க நைனா சாப்பிட வச்சுருவோம். உட்காந்துருக்காங்க. பால் எடுத்துகிட்டு வரான். பாலையும் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏங்க சுடுதா? ஊற்றி சாப்பிடுங்க. சூடாக இருக்கா? இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் பண்ணிடுங்க. நன்றி.